சிலோன் 24 இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன். பல நாள் கள்வன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது பழமொழி. அது இப்போதெல்லாம் புதுமொழியாகி வருகிறது. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமனாகும் என்பதாக சட்டத்துறை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஏன் பாமர மக்களும் சொல்லிக்கொண்டு அதனை விளங்கிக் கொள்வார்கள். நீதி கிடைத்திருக்கின்றது என்று இந்த நாட்டு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற காலம் இப்போதைய காலம். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இலங்கையில் தொழிற்பட்டிருந்த மஹிந்தானந்த அழுத்கமகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய அமைச்சர்கள் செய்திருந்த மாபெரும் ஊழல் குற்றச்சாட்டுக்குழுக்குரிய தண்டனை இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதாய விளக்க முறையின் கீழ் ட்ரையல் பாரின் கீழ் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களுக்கும் எதிராக குற்றச்சாட்டுக்கள் 2019ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மந்தகதியில் செய்து கொண்டிருந்த இந்த விசாரணைகளுடைய முடிவுகள் இப்பொழுது ஊழலற்ற ஒரு ஆட்சி இலங்கையில் தலை தூக்கி இருப்பதன் காரணமாக இந்த ஊழல்வாதிகளுக்குரிய லஞ்சம் பெற்றுக்கொள்பவர்களுக்குரிய தண்டனையானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இதன் அடிப்படையில் மஹிந்தானந்த அழுத்கமகி அவர்களுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும், அதுபோல் இந்த நளின் பெர்னாண்டோ அவர்களுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுத்கமகி அவர்கள் தொடர்பாக இப்போதைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஜமீலா ஹுசைன் அவர்கள் அன்று எழுதிய கட்டுரைக்காக அவரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து தன்னுடைய சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பல பாராளுமன்ற அன்றைய மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அந்த அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தி இருந்தார் இந்த மஹிந்தானந்த அழுத்கமகி, அந்த டெய்லி மிரர் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியரை. ஆனால் இன்று நிலை என்ன? யார் எவற்றை சிறப்புரிமையாக பயன்படுத்தி மக்களுக்கு முன்பாக தங்களை ஒரு அமைச்சர்களாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்கள் என்பதாக சோடித்து கொண்டு பொய் திரை முகத்திரையினை வைத்து கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அடித்து கொண்டிருந்தாலும் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு வந்து பின்னாட்களில் பிரதி அமைச்சர் என்கின்ற அந்தஸ்துகளில் வந்து